சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோர்க்கு மேவு வாராதி வினை. எல்லா ஜோதிட சொந்தங்களுக்கும் அடியனுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஜோதிடத்தில் பல்வேறு தலைப்புகள் இருந்தாலும் கூட இந்த வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறதுல பல குழப்பங்கள் ஏற்படுறது உண்டு. முன்னாடி கண்டென்ட்டாகவே சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். பொதுவாக வக்ரம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஜாதகத்தில் இம்பேக்டாக கொடுக்க போவது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கிரகங்களுடைய இணைவு, சேர்க்கை, பார்வை இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் ஒரு கிரகம் லாஸ்ட்டாக ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வருது. நல்லது பண்ணலாமா, தீமையை பண்ணலாமா, எந்த அளவிலான அமைப்புகள், இப்போ லாபம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நஷ்டம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அது ஆயிரக்கணக்கிலா, லட்சக்கணக்கிலா, கோடிக்கணக்கிலா என்பதை அந்த கிரகம் சேர்க்கையும் மற்ற கிரகங்களுடைய அந்த காம்பினேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதன் அடிப்படையில் தான் அந்த வக்ர கிரகங்கள் செயல்படும். அப்போது பொதுவாக வக்ரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ரீதியாக சூரிய குடும்பத்திலிருந்து நீள்வட்ட பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அதில் சூரியன் ஒரு மையப்புள்ளியில் நிற்கிறாரு அப்படின்னா, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நீளமாக ஒரு புறம் இருக்கும், கொஞ்சம் பக்கமாக இருக்கக்கூடிய இன்னொரு மறுபுறம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பக்கமாக இருக்கக்கூடிய வளைவு வட்டத்தில் வரக்கூடிய நிலை தான் வக்ரம். இதை ஒரு எப்படி உதாரணத்தில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இடமிருந்து கிட்டத்தட்ட 5, 6, 7, 8ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள், சூரியன் இடமிருந்து இப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் சூரியன் இருக்குது, அந்த சூரியனிலிருந்து எண்ணி வரும்போது 5, 6, 7, 8, 9ஆம் இடம், இது பாகையை பொறுத்து. ஏன்னா சூரியன் ஒரு கட்டத்தில் இருந்தால் அவர் முதல் டிகிரியில் இருக்கிறாரா இல்லை 30வது டிகிரியில் இருக்கிறாரா அப்படிங்கிறத கணக்கிட்டு